Good morning to everyone. இன்னைக்கு இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் எக்ஸசைஸ் 6.3ல கொஸ்டின் நம்பர் 3 என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ tan 15 into tan 30 into tan 45 into tan 60 into tan 75. ஸோ ஒரு 5 டேர்ம்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த எந்த டேர்முக்கும் இடையில ஒவ்வொரு டேர்முக்கும் இடையில எந்த சைனுமே இல்லை. எந்த சைனுமே இல்லைன்னா மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்கன்னு அர்த்தம் நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த 5 டேர்ம்ஸை மல்டிப்ளை பண்ணணும். இதுதான் கொஸ்டின். ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா tan 30க்கு வேல்யூ என்ன? 1/√3. tan 45க்கு வேல்யூ என்ன? 1. tan 60க்கு வேல்யூ என்ன? √3. ஸோ ஒன்று இது மனப்பாடமாக ஃபிங்கர் டிப்பில் நமக்கு தெரியணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த டேபிளர் காலம் எப்படி மேக் பண்ணணும்னு ஒரு ட்ரிக் இருக்குது. ஸோ அந்த ட்ரிக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம யூடியூப் சேனல்லே அது இருக்குது, தனி வீடியோவாக இருக்குது. அதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இங்கிலீஷில் தான் இருக்கும், பட் இருந்தாலும் ஈஸியாக தான் இருக்கும், எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். ஸோ எப்படியோ இந்த 3 வேல்யூவும் நமக்கு என்ன செஞ்சுருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ எனக்கு தெரிஞ்ச இந்த வேல்யூவெல்லாம் நான் சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறேன். ஸோ tan 15க்கு வேல்யூ அந்த டேபிளர் காலத்தில் இருக்காது, அதை அப்படியே வச்சுக்கிடுவோம். tan 30க்கு 1/√3. tan 45க்கு 1. tan 60க்கு √3 இன்ட்டு tan 75க்கு மறுபடியும் அந்த டேபிளர் காலத்தில் இருக்காது, அதை மட்டும் வச்சுக்கிடுவோம். இப்போ இந்த √3யும் கேன்சல் பண்ணிடலாம், 1 வரும். அப்போ இந்த 3 டேம் 1 கூட மறுபடியும் 1 தான் மல்டிப்ளை பண்ணணும். இந்த 3 டேமையும் சிம்பிளிஃபை பண்ணியாச்சு, 1 கிடைக்கும். அப்போ 1 கூட இந்த 2 டேமையும் மல்டிப்ளை பண்ணால் மறுபடியும் அதே டேம் தான் கிடைக்கும். ஸோ இந்த 3 டேம் ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆகிடுச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்போ ரெண்டாவது ஸ்டெப்பில் என்ன இருக்கும் அப்படின்னா tan 15 இன்ட்டு tan 75. ஓகே, இதுக்கடுத்து இன்னொரு ஃபார்முலா tan theta is equal to cot 90 minus theta அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது, ரைட்? tan theta is equal to cot 90 minus theta. இப்போது இதை தீட்டான்னு வச்சுக்கிடுவோம். அப்போ இந்த இடத்துல என்ன எழுதணும்? tan theta is equal to cot 90 minus theta. தீட்டா அப்படிங்கிற இடத்துல 15 இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கிடுவோம். அப்போ tan 15 is equal to cot 90 minus 15 which is equal to cot 75. அப்போ tan 15 இருக்கிற இடத்துல என்ன எழுதலாம் அப்படின்னா cot 75 அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம், எழுதலாம். இப்போ நமக்கு மொத்தத்தில் 2 டேர்ம் தான் இருக்குது. இந்த டேர்மில் tan 15க்கு பதிலாக cot 75ன்னு இப்போ நம்ம எழுதலாம், இன்ட்டு tan 75. இப்போ இந்த tan 75 நம்ம எப்படி எழுதலாம்? 1/tan theta வந்து 1/cot thetaவுக்கு ஈக்குவல், ரைட்? இதுவும் இன்னொரு ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. tan theta வந்து 1/cot thetaவுக்கு ஈக்குவல். அப்போது இந்த tan 75க்கு பதிலாக 1/cot 75 அப்படின்னு நான் எழுதலாம். cot thetaவையும் கேன்சல் பண்ணிடலாம், 1 இருக்கும். The final value is 1. That's all. Thank you.